அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். அதே போல் இது மாலை நேரத்துக்கான செய்தி. மன்னருடைய வேலை திட்டத்துக்கு பிறகு பல அதிரடி நடவடிக்கைகள், பல முக்கிய தகவல்கள் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்தும் பாருங்கள். ஆரம்பம் ஒவ்வொருத்தரும் 2010, 2020, ஏன் 1980, 90, 2000 இப்படி தொடர்ந்து ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் பயணிச்சுக்கிட்டே இருக்கிறோம். 2027 வரைக்கும் என்னுடைய பயணம் டார்கெட் பண்ணி இருக்குது. இன்னும் எத்தனை வருஷம் நீடிக்கும் அல்லாஹு ஆலம். நீங்களாவது நாட்டுக்கு போவீங்களா? அக்காமா இல்லாமல் இருந்து நாட்டுக்கு போகிற சகோதரர்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கட்டும் அப்படின்னு எல்லாம் வளருவேன்ட்டு பிரார்த்திக்கிறேன். அதே போல் இன்றைய தினம் நம்பர் கொஞ்சம் போட்டிருந்தாங்க. இன்றைய தினத்துக்கு வந்து கலெக்ட் பண்ணுமாறு, சாரி மிஸ் பண்ணிட்டேன். அந்த நம்பர் பார்த்திங்கன்னா 2412, 3797, 4540, 4579, 5050, 5324, 6222, 6230, 6231, 6247, 6440, 6487, 6488, 6892, 6894, 7104, 7105, 7107, 7121, 7171, 7173, 7176, 7177, 7178, 1847, 2463, 2607, 2762, 2830. இந்த நம்பர் ஒரு 29 நம்பர் போட்டிருந்தாங்க நேற்றைய தினம் மாலை. இன்றைக்கி கலெக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஒரு வேளை இந்த நம்பர் வந்திருக்குன்னா நீங்கள் இன்றைக்கி தெரியாமல் போகலைன்னா நாளைக்கு போய் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உள்துறை அமைச்சகம் உன்னால் முடியும், யூ கேன் கோ அப்படின்ற ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன தகவல் தொடர்ந்தும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் யர்ஹமா. ஈரான் நாட்டின் அதிபர் காலமானார். இப்ராஹிம் ரைஷி அவருடைய ஹெலிகாப்டர் தாக்குதலுக்குள்ளாக இருக்குமா அப்படின்ற சந்தேகம் இப்போ எழுந்து வருது. WW3 வேர்ல்டு வார் 3 ஆரம்பமாகுமா? அல்லாஹு ஆலம். என்ன காரணம்? அவருடைய ஹெலிகாப்டர் மற்ற ஹெலிகாப்டர்களோட தொடர்பில் இருந்துக்கிட்டு இருந்தது, திடீர்னு துண்டிக்கப்பட்டிருக்குது. ஹெலிகாப்டர் பறந்துக்கிட்டு இருக்கும்போதே சேவை துண்டிக்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறமா தான் இந்த பனிமூட்டத்துக்குள்ளே ஹெலிகாப்டர் எடுத்து செல்லப்பட்டிருக்குது. அல்லாஹு ஆலம். எல்லாம் வல்ல இறைவன் போதுமானவன். அவன் கொடுத்த உயிர் அவன் நினைத்தபடியே தான் நடக்கும். இருந்தாலும் எந்த ஒரு உலகத்தில் எந்த ஒரு சூழல்லையும் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இனி வரும் காலமாவது சுமூகமான சூழல் உருவாட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கலாம். அதே மாதிரி அல்லாஹ் ரஹமா இப்ராஹிம் ரைசி அவர்களுக்கும் அவருடைய மற்ற அரசியல் உறுப்பினர்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுடைய பாவங்களை பொருந்து கொள்வானாக, அவர்களை பொருந்து கொள்வானாக. கடைசியாக நைட் விஷன் ஹெலிகாப்டர் துருக்கியிலிருந்து வந்த பிறகுதான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது.
கடைசியாக இலங்கைக்கும் சென்றிருந்தார். இலங்கையில் நீர்த்தேக்கங்களை அமைத்து அந்த நீர்த்தேக்கங்களுக்குரிய மெஷினரி சிஸ்டம் அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இலங்கைக்கு போய் வழங்கி வச்சுருந்தாங்க ஈரான் அதிபர். இலங்கைக்கு கடைசியாக அவர் வந்துட்டு போயிருந்தார். அதுக்கு பிறகு அசர்பைஜான் நாட்டில் அதே மாதிரி ஒரு நீர்த்தேக்கம் சம்மந்தப்பட்ட விடயங்களை பேச்சுவார்த்தைக்காக போயிட்டு தான் திரும்பி வார வழியில் இந்த விபத்து ஏற்பட்டு காலமாக இருக்கின்றார். இலங்கையில் கடைசியாக அவர் வந்தபோது எடுத்த வீடியோ காட்சிகள். قلوبنا لتحزن وإن عيوننا لتدمع وإن على فراق والدنا نواف لمحزونون اللهم اغفر له وارحمه وعافه واعف عنه وأكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد ونقه من الذنوب والخطايا كما ينقى الثوب الأبيض من الدنس. قلوبنا لتحزن وإن عيوننا لتدمع وإن على فراق والدنا نواف لمحزونون اللهم اغفر له وارحمه وعافه واعف عنه وأكرم نزله ووسع مدخله. அதிகமான விமர்சனங்களை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போதைக்கு இஸ்ரேல் அதிகமாக ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் ஈரான் நாட்டு அதிபர் தான் இறந்தாரே தவிர ஈரான் நாடு இறக்கலை. இன்னும் ஈரான் நாடு அதே பலத்தோடு அப்படியே தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹதி யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் மிக முக்கிய அறிவிப்பு. அதே போல் எதிர்வரும் ஜூன் மாதம் 17 வரைக்கும் அக்காமா இல்லாதவர்கள் உங்களுடைய நாட்டுக்கு போகலாம். அதே மாதிரி இங்கு உங்களுடைய அக்காமாவை மாற்றிக்கொள்ளலாம். உங்களுடைய பழைய கஃபீல் ரிலீஸ் கொடுத்தால் உன்னால் முடியும், யூ கேன் கோ அப்படின்னு ஒரு தலைப்போடையே போட்டிருக்கிறாங்க உள்துறை அமைச்சகம். இந்த காட்சியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில் இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, நாங்கள் போன 6 மாதத்துக்கு வர முடியாதாமே, போனால் வரவே முடியாதாமே, பொய் சொல்லி அனுப்புகிறாங்களாமே அப்படின்ற ஒவ்வொரு தகவல். அதுலேயும் குறிப்பாக நாட்டில் இருக்கிற இந்த பண பிசாசுகள் ஒரு சில ஏஜெண்ட்டுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாட்டுக்கு இனிமேல் குவைட்டுக்கு போகவே முடியாது, அதெல்லாம் பொய் சொல்லி அனுப்பிட்டாங்க, உங்களை நான் இந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன், போகிறீங்களா, சவுதிக்கு போகிறீங்களா, ஓமானுக்கு போகிறீங்களா, துபாய்க்கு போகிறீங்களா, கட்டாருக்கு போகிறீங்களா, ஏன் அதில் அவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம் அப்படின்றதால வேறு நாடுகளுக்கு அனுப்புறதுக்காக உங்கள் தலையை கழுவுறாங்க, அவ்வளவுதான். மற்றும்படி இந்த நாட்டுக்கெல்லாம் வர முடியாது அல்லது வந்தால் பிடிப்பாங்க அப்படின்லாம் எந்த ஒரு சட்டமுமே இல்லை. அதே மாதிரி இப்போதைக்கு வெளியில் கொஞ்சம் நிம்மதியாக தெரியுங்க. என்ன காரணம்னா, ஓவராக நீங்கள் தவறு செய்த இடங்கள்லையோ அல்லது முக்கியமாக மதுபானம், போதைப் பொருள் இது போன்ற சம்மந்தப்பட்ட விடயங்களில் சம்மந்தப்பட்டிருந்தீங்கன்னா நிச்சயமாக கைது தான். ஆனால் மற்றும்படி 17 வரைக்கும் உள்துறை அமைச்சருடைய அறிவிப்பு அவகாசம் கொடுத்துருக்குறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஒன்று நாட்டுக்கு போகலாம், அப்படி இல்லையா இங்கே வந்து தனாசர் எடுத்து உங்களோட கஃபீல், அதுக்கு பழைய கஃபீல் ஒற்றுக்கொள்ளணும். பழைய கஃபீல் உங்களுக்கு ரிலீஸ் தர விருப்பமாக இருக்கிறாருன்னா உங்களால் ரிலீஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு காணொன்று இருந்துச்சு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஃபீல் வந்து விருப்பப்பட்டால் 1 வருஷம் வச்சுருந்து சரி அனுப்பலாம். ஆனால் அந்த காணொன்று தான் இல்லாமல் போயிருக்குது. இனிமேல் கஃபீலால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, உங்களை பிடிச்சு வைக்கலாம் முடியாது, ஜெயிலில் போடுங்க சார் பிடிச்சி அப்படின்னுலாம் சொல்ல முடியாது. ஒன்று அவர் வந்து உங்களுக்கு ரிலீஸ் தரலாம் விருப்பம்னா, அப்படி இல்லைன்னா உங்கள் மேலே எந்த தவறும் இல்லை, அவர்கிட்ட நீங்கள் எதையும் திருடலை, அவர்கிட்ட எந்த சாட்சியுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒயிட் பாஸ்போர்ட்லேயோ அல்லது சொந்த பாஸ்போர்ட் இருந்தால் அதுலேயோ நாட்டுக்கு போகலாம். போயிட்டு மறுபடியும் திருப்பி குறைஞ்சது ஒரு மாதம், நான் நினைக்கிற வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு 7ஆம் மாதம் கடைசிக்குள்ளே கிளியர் ஆகிடும் இந்த சிஸ்டமே. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் நீங்கள் இன்ஹாஷன்னு போனது, ஒவ்வொரு பிரச்சனைகள் போட்டது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமில் தான் இருக்கும். அந்த சிஸ்டமை வந்து ஃபுல்லாக இவங்க கிளியர் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை ரினூவ் பண்ணுறதுக்குரிய கால அவகாசம் தேவைப்படும். நீங்கள் நான் ஒருத்தர் இல்லையே, 1.5 லட்சம் பேர், அதில் எத்தனை ஆயிரம் பேர் போகிறாங்கன்னு தெரியல, அந்த போகிற அத்தனை பேருடைய டீட்டெயில்ஸும் கிளியர் பண்ணணும் சிஸ்டமில். அப்போ அதுக்கான அந்த காலம் நேரம் கொஞ்சம் தாமதமாகுமே தவிர மறுபடியும் வர முடியாது அப்படின்றலாம் எந்த ஒரு தகவலோ இல்லை, உள்துறை அமைச்சகம் சொல்லவும் இல்லை. பப்ளிக்காக அவங்க சமூக வலைத்தளங்களில் இதை வந்து சொன்னது, கடைசி வரைக்கும் அதை பொய்யாக்க மாட்டாங்க. அதனால் அல்ஹம்துலில்லாஹ்னு நீங்களும் போயிட்டு வரலாம்.
அதே மாதிரி உங்களுடைய கஃபீல்கிட்ட பேசி கதைச்சி ரிலீஸ் எடுக்க முடிஞ்சால் ரிலீஸும் எடுக்கலாம். ரிலீஸ் எடுத்து இங்கேயே நீங்கள் அக்காம அடித்து கொள்ளலாம் கராம கட்டி. பொது மன்னிப்பில் போகாதவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத பற்றியெல்லாம் இன்னும் எந்த ஒரு சட்டமும் வெளியிடலை. அதுவும் வெளியிட்டால் தெரிவிக்கிறேன். நீங்கள் உங்கள் குழந்தைங்களை அரபு நாட்டில் வளர்க்க போகிறீங்களா இல்லை அமெரிக்கா நாட்டில் வளர்க்க போகிறீங்களா? அரபு பேசுகிற பழக்கத்தையே மறந்துக்கிட்டு வாரீங்க. உங்களுக்கு பணிப்பெண்கள் வேணும், இங்கிலீஷ் பேசுகிறவங்க. குழந்தைகளையும் இங்கிலீஷ் பேச தான் பழக்கணும். இது என்ன நியாயம்? குழந்தைகளுக்கு அரபியை கற்றுக் கொடுங்க, தொழிலாளர்களுக்கும் அரபியை கற்றுக் கொடுங்க. இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கறத விட்டுட்டு முதல்ல அரபியில் நம்ம நாட்டு கலாச்சாரத்தை பழக்கி கொடுங்க. ஒரு சமூக ஆர்வலரின் ஆதங்கமான பேச்சு. ممكن نبلش نعلم اليهالي يتكلمون عربي؟ ما ننكر أهمية تعلم اللغة الإنجليزية ولغات أخرى كذلك، ولكن العربي وينه من اللغات؟ كلش اليهال مو كشخة لما ما يعرفون يتكلمون عربي، ما له شغل أبدا. ياهل يهبل شحلاته، تشوفه تشوق عليه، تعال حبيبي عطني بوسة، يطالعك ما يفهم، مو فاهم. أما تقول له قبها اركس ييك، لا تيني شكرا ما بي. يلا تل أنتي what's your name؟ خالد. شنو خالد؟ بعد 3 دقائق احاول افهم الاسم. خالد صار فيني ليش مسميته خالد؟ خالد زين. ليش ما يتعلمون لغتهم، لغة دينهم، لغتهم الصجية؟ كل اعوذ برب الفلك يرضيك؟ اصلا يصيرون ما يشون. الياهل عمره 11 12 سنة يدش مع ابوه الديوانية. هاي جايز باكر لما يكبرون وعليه ما يعرفوا يتعاملون مع العرب، تحسهم اجانب غرب. ليش؟ ما يخالف استثمر بعيالك، علمه كل اللغات اللي تقدر عليها، بس علمه لغته الأساسية، يعرف شنو يقول شنو ما يقول، متى يسكت متى يسولف. ما حد لحق بالعالم يتدخل في تربية أحد حق عياله، ما نختلف، بس فكروا فيها. تكلمونهم انجلش ليش؟ علموهم انجلش بس كلموهم عربي، خصوصا بالزمن اللي احنا عايشين فيه الحين. نحتاج نقوي لغتنا العربية، نحتاج نقوي هويتنا العربية. علموا عيالكم عربي، حاجوهم عربي. மன்னருடைய கையில் ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா ஆட்டம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. 9 பேர் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க. போதைப் பொருள் வியாபாரிகள். முகதராத் ஹதர் மம்னு பாதில் தாக்கல் குவைத் வல யோம் மா எக்தர். ஒரு நாள் கூட இனிமேல் உங்களால் வியாபாரம் பண்ண முடியாது. பிடிப்பட்டீங்கன்னா அதிகபட்சமான தண்டனைகளோட இனிமேல் கடுமையான சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படுவீங்க. ஏன்னா இப்போ சாதாரணமாக உள்துறை அமைச்சர் இந்த புதிதாக இந்த பதவி பிரமாணம் செய்ததில் இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் சரி பிடிப்பட்டாங்க. விபச்சாரம், போதைப் பொருள், கடத்தல் கும்பல் அப்படின்னு. அதே மாதிரி திருடர்கள், இந்த நாட்டில் சட்டவிரோதமாக செயல்பட்ட குவைத்தி இளைஞர்கள் கூட பிடிப்பட்டாங்க. ஆட்டுப்பண்ணைகளில் போய் ஆடுகளை கூட திருடி இருந்தாங்க, அவங்களையே பிடிச்சிட்டாங்க. இனி வருங்காலம் சட்ட நடவடிக்கை ரொம்ப கடுமையாக இருக்கும் சட்டவிரோதமாக செயல்படுறவங்களுக்கு. போதைப் பொருள், மதுபானம், விபச்சாரம், சூது, இந்த மாதிரியான விடயங்கள்லேருந்து முடிந்த வரைக்கும் உங்களை நீங்கள் தவிர்த்துக்கோங்க. இல்லையா உங்களை இந்த நாட்டில் மட்டும் இல்லாமல் அரபு நாடுகளுக்குள்ளேயே வர முடியாத மாதிரி தான் திருப்பி அனுப்புவாங்க. இந்த போதைப்பொருள் வியாபாரிகள், மதுபான வியாபாரிகள், அதே மாதிரி விபச்சாரம், சூது, இந்த மாதிரியான ஒரு சில முக்கியமான தகவல். அதே மாதிரி அதிகபட்சமான ஓட்டுநர் விதிமீறல் அரபு நாடுகளுக்குள்ளேயே மறுபடியும் கால் எடுத்து வைக்க முடியாது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மன்னரின் தீர்வுகளுக்கு அவமதிப்பு தெரிவித்த முன்னாள் அமைச்சர் அன்வர் அல் ஃபிக்ரி அவர்களை 21 நாளைக்கு மத்திய சிறையில் அடைக்க உத்தரவிட்டுள்ளது குவைத்துடைய குற்றவியல் நீதிமன்றம். அட்ராஸ் சக்க இனிமே ஹேக்கர்களுக்கு இடமே இல்லை. தொலைத்தொடர்பு சந்தையில் கட்டுப்பாட்டை இறுக்குவது மற்றும் மோசடியை எதிர்த்து அழைப்பவரின் அடையாளத்தை வெளிப்படுத்துதல். முந்தைய ஒப்பந்தத்தின் காலாவதிக்கு பிறகு மீறல்களை கண்காணிக்க மறைக்கப்பட்ட முகவர் திட்டத்திற்கான டெண்டரை விரைவில் தொடர்பு ஆணையம் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அழைப்பாளர் அடையாளத்தில் முதல் கட்டத்தை தொடங்குவதன் மூலம் சந்தேகத்துக்கிடமான அனைத்து தகவல் தொடர்புகளையும் செயலாக்குவதன் மூலம் நிதி மின்னணு மோசடியை எதிர்த்து போராடவும் அரசாங்கம் மற்றும் மக்களுடைய பணங்களை பாதுகாக்க முடியும் என்பதையும் தெரிவித்திருக்கின்றார்கள் தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தின் பொது ஆணையகம். இன்ஷால்லா எதிர்வரும் காலங்கள் யார் கால் பண்ணாலும் அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆகிடும். அதால் இந்த ஹேக்கர்கள்ட்ட இருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றி கொள்ளலாம். அதே மாதிரி தயவு செய்து ரொம்ப கவனம். அந்த லிங்க் வருது, இந்த லிங்க் வருது, உங்களுக்கு ப்ரைஸ் வந்திருக்குது, உங்களுக்கு பணம் வரப்போகுது, உங்களுடைய அட்ரஸை சரி செய்யுங்க. இந்த மாதிரி எந்த ஒரு மெசேஜுக்குமே ரிப்ளை பண்ணாதீங்க. குறிப்பாக போலீஸ் அதிகாரிகள் கால் பண்ணி வீடியோ காலில் உங்கள் ஐடியை காட்டுங்க. உங்கள் பேர் என்ன,
உங்கள் ஊர் என்ன, உங்கள் பேங்க் கார்டை காட்டுங்க அப்படின்னெல்லாம் பயம் காட்டுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா அப்படி யாருமே உள்துறை அமைச்சகத்தால் கோல் பண்ண மாட்டாங்க அப்படின்றத கன்ஃபார்மாக தெரிவிச்சிட்டாங்க. ரொம்ப கவனம். அதே போல் சில இடங்களில் பாதுகாப்பு அதிகாரிகள் இல்லாதது பெரிய ஒரு சிக்கலாக இருக்கிறது. வாகன விபத்து ஒன்று நடந்திருக்குது. தீயணைப்பு படை விரைந்து வந்துட்டாங்க. ஆனால் போலீஸ் அதிகாரிகள் இன்னும் வரல அப்படின்றத உள்துறை அமைச்சருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. حادث مروري سيارة داشة بالدوار تسببت في هذا الحادث. الله حفظهم، وللأسف فقط المطافي موجودين والداخلية لا مطفر ولا دورية ولا نجدة. يعني شيء مؤسف، والإخوان في المطافي يبون دورية حتى تسكر الشارع. يعني شيء غريب إن الحادث صار له تقريبا 20 دقيقة ولا دورية موجودة. تفضل، هذا سيارات المطافي كلها واقفة ولا سيارة للداخلية للأسف الشديد. للأسف மன்னருடைய கையில் அரசாங்கம் இருப்பதால் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா வேலை திட்டமும் சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குவைத்துடைய ஜஹரா முதல் குவைத் சிட்டிக்கான வீதிகளுடைய புனரமைப்பு வேலை திட்டம் அதிரடியாக ஆரம்பமாகியுள்ளது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். أنا المهندس خالد البراك، المهندس المشرف للعقد 269 صيانة عامة على طريق الجهراء باتجاه مدينة الكويت، بتوجيهات من وزير الأشغال الدكتورة نورة البشعان ومدير عام هيئة الطرق المهندس خالد العصيمي. تم البدء بأعمال الصيانة على طريق الجهراء باتجاه مدينة الكويت من الكيلو 34 و300 إلى الكيلو 26 و400. بعد قشط الأسفلت تتم المعالجات، ومن ثم فرش الأسفلت بأحدث وسائل رصف طبقات الأسفلت باستخدام جهاز الموبايل فيدر الذي يساعد على تجانس الخلطة وعدم اهتزاز المركبات على سطح الأسفلت. وشكرا. பொதுப்பணித்துறை அமைச்சர் டாக்டர் நூரா முகமது அல் மஹ்ஷஹான், அதே போல பொதுப்பணித்துறையின் முக்கிய ஊழியர்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட பல இயந்திரங்களுடன் வீதிகள் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு வருகின்றது. இந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஜஹராவிலிருந்து குவைத் சிட்டி வரைக்குமான வீதி, 5வது ரிங் சாலை, அதே போல் 6வது ரிங் சாலை, அடுத்ததாக 7வது ரிங் சாலையும் வந்து கொட்டேஷனில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் சில பகுதிகள் அப்துல்லா முபாரக், அதே மாதிரி இன்னும் ஒரு சில பகுதிகளையும் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டை வெகு விரைவிலேயே நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு பொதுப்பணித்துறை தெரிவிச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே வெகு விரைவிலேயே இந்த ரோடுகளை சரி பண்ணிட்டாங்கனால ரொம்ப நல்ல. ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ சகோதரர்கள், இப்போ நேற்று முந்தின நாள் கூட ஒரு சகோதரர் கால் பண்ணி என்கிட்ட டயருக்கு விலை கேட்குறாரு. ஏன் சகோதரா என்ன ஆச்சுன்னு கேட்டால், பள்ளத்தில் விழுந்து டயர் உடஞ்சிருச்சு ஒரு டயரு, நான் இப்போ வந்து இருந்த ஸ்டெப்னி டயரை வந்து அதில் மாட்டி இருக்கிறேன், அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி என்னுடைய டயரை நான் மாற்றி ஆகணும், நான் ஆல்ரெடியே ஒரு டயர் உடைச்சிட்டேன், அதுக்கு மாமா பணம் கொடுத்துட்டாங்க, இதுக்கு பிறகு உடைச்சேன்னா அது உன் காசில் தான் கழிப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லியே விட்டுட்டாங்க. இதுக்கு பிறகெல்லாம் அவங்க தரமாட்டாங்க ப்ரோ, நான் தான் மாற்றணும், எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அது வந்து வேணும்னா கொண்டு போய் விடுறாங்க. யாராவது பள்ளத்தில் கொண்டு போய் வேணும்னு விட்டு டயர் உடைப்பாங்களா? இல்லை. பள்ளம் வந்து நம்ம ஒரு பள்ளத்தை பார்த்தா அடுத்த பள்ளம் இன்னொரு பக்கத்தில் இருக்குது. எத்தனை கண்ணை வச்சு பார்க்குறது? ஓட்டுநர்கள் எத்தனை கண்ணால் பார்க்குறது? ஏன்னா பல பக்கமும் பள்ளம் இருக்குது. எந்த பக்கம் திருப்பினாலும் அந்த பக்கம் திருப்பினா அந்த டயர் உடையும், இந்த பக்கம் திருப்பினா இந்த டயர் உடையும். அந்த மாதிரியான சூழல் இருக்குது சில ரோடுகளில். குறிப்பாக 7வது ரிங் சாலை அதி பயங்கரமான மிக மோசமான ரோடாக இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க ஓட்டுநர்களே. அதே போல் அக்காமா இல்லாத சகோதர சகோதரிகள், தயவு செய்து பொய்யான வதந்திகளை நம்பாதீங்க. அதே மாதிரி நீங்களே சீலெடுக்க போனாலும் ஜாபரல் அலியிலையும் இருக்குது அப்படின்றத மறந்துடாதீங்க. ஜஹரா பக்கம் இருந்து வரவங்களுக்கு குவைத் சிட்டி பக்கமாக இருக்கலாம், ஆனால் இந்த அகமதி பக்கம் ஃபாஹில் பக்கம் இருந்து போகிறவங்களுக்கு ஜாபரல் அலி ரொம்ப பக்கம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.